செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தொடர்ச்சியாக கைதுகளும் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் இனிய பாரதி தொடர்பான கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இப்போது விசாரணை வலயத்தில் மேலோட்டமாக பார்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனை மிரட்டினார் என்கின்ற குற்றச்சாட்டில் இனிய பாரதி அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு அந்த காலப்பகுதியிலே அவருக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் அது தொடர்பான மேலதிகமான சில கண்டிப்புகளையும் விட்டிருந்தது. அந்த வழக்கு தொடர்பான சில விடயங்களும் இப்போதைய காலப்பகுதியில் பேசப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனை இழிவான வார்த்தைகளை பிரயோகித்து கொலை செய்வதாக அச்சுறுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட அம்பாறை மாவட்ட ஜனாதிபதியின் இணைப்பாளர். இதில் விடயம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதியினுடைய இணைப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் இத்தனை காரியங்களையும் செய்திருக்கின்றார். இனிய பாரதி என்று அழைக்கப்படுபவர் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் 2 வருடங்கள் சிறை தண்டனையும் கல்முனை மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருந்தது. 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி திருக்கோயில் பகுதியில் வைத்து தன்னை இழிவான வார்த்தைகளால் இனிய பாரதி மிரட்டியதுடன் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைய காலப்பகுதியிலே நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார். குறித்த விடயமானது மேல் நீதிமன்ற நீதிபதி சந்திரமணி விஸ்வலிங்கம் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேல் குறிப்பிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. நீதிமன்றத்திலே மேலதிகமான ஒரு தகவல் வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கான சேவையில் இனிய பாரதி ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனால் அவரை குற்றவாளியாக கருதினாலும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்து கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி சந்திரமணி விஸ்வலிங்கம் தீர்ப்பளித்தார். பொதுமக்களுடைய பணியில் ஈடுபடுவதாக அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தண்டப்பணங்கள் கட்ட தவறினால் அது மேலதிகமான நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இழிவான வார்த்தைகளை பிரயோகித்து அவரை திட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் இந்த விவகாரம் நடக்கின்றது. இவை 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதியால் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய கௌரவ பதவிகள் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் இணைப்பாளராக இருக்கின்றார். 2013-14ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மாகாண சபை உறுப்பினர், அந்த காலப்பகுதியிலே மாகாண சபை உறுப்பினராக இருந்த ஒருவர் பதவி விலகுகின்ற போது அந்த இடத்துக்கு இவர் மாகாண சபை உறுப்பினராக அன்றைய காலப்பகுதியிலே நியமனம் பெறுகின்றார். இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது விசாரணையிலே கல்வி தகமை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் பரீட்சை எழுதியதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பான விசாரணைகளும் இடம்பெறுவதாகவும் அந்த பரீட்சைக்கு உதவினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் மீது மேலதிகமான தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியை பார்த்தால் தம்பிலிவில் மகா வித்தியாலயத்துக்கு அண்மையில் தான் இவர் இனிய பாரதியின் காரியாலயம் என்றுதான் அது இயங்கியது. சமாதான காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் அரசியல் துறை அலுவலகமாக இயங்கியது. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து அது அரசியல் துறை அலுவலகமாக இயங்கிய போது கருணா விடுதலை புலிகள் பிளவு ஏற்பட்ட பின்னர் அது இனிய பாரதியின் காரியாலயமாக மாற்றப்படுகின்றது. அந்த காரியாலயத்திலிருந்து சற்று அப்பால் 100 மீட்டருக்கு அப்பால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் அவர்களின் வீடு இருக்கின்றது. அந்த வீட்டில் இருந்தும் இந்த அலுவலகத்துக்கு பகல் வேளையிலே வாகனங்களை கொண்டு அடாத்தான முறையில் பொருட்களை ஏற்றி வந்ததான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. இது இப்படி இருக்கின்ற போது தம்பிரிவில் கடற்கரை அண்டிய பகுதி, குறித்த அலுவலகம் அமைந்திருந்த பகுதிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய தம்பிலிவில் மகா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலே கணிசமான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு சில தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள். இப்போது வெளிப்படையாகவே அவர்கள் இந்த தகவல்களை வழங்கி இருப்பதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. தம்பிலிவில் பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தில் கூட பலர் கொலை செய்யப்பட்டதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த காலப்பகுதியில், நல்லாட்சி காலப்பகுதியிலே மக்கள் போராட்டம் ஒன்றும் இந்த பகுதியிலே இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனை அடிப்படையாக வைத்தும் நீதிமன்ற வழக்கு ஒன்று அது தொடர்பாக நிலுவையில் இருப்பதனால் அந்த வழக்கின் அடிப்படையில் சில விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு
கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய தனியார் தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் முகவர்களாக அம்பாறை மற்றும் மட்டக்களப்புக்கு இருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இப்போது கூறப்படுகின்ற விடயம் விசாரணை செய்யப்படுவதாகத்தான் கூறப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்துக்கு அந்த முகவராக இனிய பாரதியும், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அந்த குறித்த சிம் அட்டை முகவராக அல்லது அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தினுடைய முகவராக பிள்ளையான் சார்பான ஒருவரும் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த நியமனம் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் நேரடி உத்தரவின் கீழ் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் தான் அதிகளவான மரணித்தவர்களின் பெயர்களில் சிம் அட்டைகள் பெறப்பட்டிருக்கின்றன. மரணித்தவர்கள், அதாவது ஒருவர் சிம் அட்டை பெற்றிருந்தால் அவருடைய பெயரில் மேலதிகமான 2 சிம் அட்டைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதான விசாரணைகள் இப்போது மேலதிகமாக எழுந்திருக்கின்றது. இந்த சிம் அட்டை முகவர்களாக 2 மாஃபியாக்கள் இருக்கின்றார்கள். இந்த இருவரும் பல சிம் அட்டைகளை பயன்படுத்தினார்களா என்கின்ற சந்தேகம் இப்போது விசாரணை பொறியில் சிக்கியிருப்பதாக மேலதிகமான ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டவர்கள் தான் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள், ஜனாதிபதியின் இணைப்பாளர்கள், ஜனாதிபதியினுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய அரச விருதுகளுக்கு சொந்தக்காரர்கள். அதே போன்று அவர் ஒரு கலாநிதி பட்டத்தையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இனிய பாரதி அவர்கள். அந்த சேவைகளுக்கான கௌரவ கலாநிதி பட்டம் என்று கூறப்படுகிறது. எதற்காக அந்த கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் ஒரு சிலர் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியோடு தொடர்பில் இருந்தவர்கள் நேற்று மாலை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும், விசாரணை வலயத்துக்குள் அவர்களும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. விசாரணை வலயத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் 2 இராணுவ அதிகாரிகள் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியோடு தொடர்பில் இருந்தவர்கள். இராணுவத்தினரும் இவர்களோடு மேலதிகமான தொடர்பில் இருந்ததுடன் இராணுவ பின்னணியும் இராணுவ முகாம்களுக்கு அண்மையாகவும் தான் இந்த விடயங்கள் பல இடம்பெற்றிருப்பதாக இப்போதைய விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து அன்றைய காலப்பகுதியில் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களுக்கு இவர்களோடு தொடர்பில் இருந்த இப்போது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில இராணுவ அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார்கள். ஓய்வு பெற்ற கேர்னல் தர அதிகாரி ஒருவர் மட்டக்களப்பிலே பணியாற்றிய மிக முக்கியமாக பிள்ளையானோடு தொடர்பில் இருந்தவர், இனிய பாரதியோடு தொடர்பில் இருந்தவர் நேற்றைய தினம் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய படுகொலைகள், மிரட்டல்கள் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினமும் குறிப்பிட்டிருந்தோம். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராகவும் சமுத்தி அதிகாரியாகவும் இருந்த நாவிதன் வழி பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார். 18/5/2006 காலப்பகுதியிலே சுந்தரம் கமலராஜ் என்கின்ற கமல் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற 36 வயதான ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த படுகொலை தொடர்பாகவும் அந்த படுகொலையோடு தொடர்புபட்டவர்களும் இப்போது ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே காலப்பகுதியிலே 2005 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விடுதலை புலிகள் கருணா பிளவின் பின்னர் 7/12/2005 காலப்பகுதியிலே அம்பாறை மாவட்டம் மாதோட்டம் பகுதியூடாக கஞ்சிகுடிச்சாறு பகுதியில் இருந்த விடுதலை புலிகளின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இனிய பாரதியினுடைய குழு ஒன்று செல்லுகின்றது. அதில் படுகாயமடைந்து இனிய பாரதி உட்பட்ட 2 படுகாயமடைந்த நிலையிலே மீண்டும் இராணுவத்தினர் மீண்டும் வருகின்றார்கள். இந்த தாக்குதல் எப்படி இடம்பெற்றது என்றால், இனிய பாரதியின் குழுவிலே சென்ற 2 தான் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு அவர்கள் உடனடியாக கரடியனாறு சென்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அவர்கள் வேறு யாருமல்ல, புகழ்வேந்தன் மற்றும் ஞானதேவன் ஆகிய 2 இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அவர்கள் அதன் பின்னர் கரடியனாறு பகுதியிலே ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். இந்த புகழ்வேந்தன் மற்றும் ஞானதேவன் ஆகிய 2 குடும்பத்தார் சந்திவெளி பகுதியிலே வசித்த போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் மீது இனந்தெரியாத நபர்கள் தான் அன்று இருந்த அதி உச்சமான ஒரு சொல்லாடல். இனந்தெரியாத நபர்கள் அந்த 2 நபர்களுடைய குடும்பத்தார் இருந்த பெண் உறுப்பினர்கள் மீது இனந்தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இவருடைய சகோதரிகள் மற்றும் உறவு சார்ந்தவர்கள் உயிரிழந்ததான ஒரு தகவல் இருக்கின்றது. அவை தொடர்பான விடயங்களும் இப்போது அலசி ஆராயப்படுவதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் பிரதேச சபையின் தவிசாளராக இருந்த நாவிதன்வழி மற்றும் அம்பாறையிலே அனைவருக்கும் நன்கு அறியப்பட்ட தவராசா கலையரசன் தொடர்பான ஒரு விடயமும் இப்போது பேசப்படுகின்றது. தவராசா கலையரசன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தவிசாளராக இருந்தபோது 21/1/2010 காலப்பகுதியிலே இனந்தெரியாத நபர்கள் 2
கலையரசன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். அப்போது மயிரிழையில் கலையரசன் வீட்டிலிருந்து தப்பி அந்த இடத்திலிருந்து வெளியேறி ஓடி செல்லுகின்றார். குடும்பத்தார் மிரட்டப்படுகின்றார்கள். மிரட்டப்பட்ட அந்த காலப்பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தின் ஆயுத கலாச்சாரத்தின் உச்சத்தில் இருந்தவர் இனிய பாரதி. அதுவும் இனம் தெரியாத நபர் என்றுதான் கூறப்படுகிறது. அந்த இனம் தெரியாத நபர்களின் பின்னணியில் இவர் இயங்கினாரா என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்களுடைய படுகொலையில் யார் தொடர்புபட்டிருந்தார்கள், அந்த இனம் தெரியாத நபர்கள் யார், ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற அமைப்பின் செயற்பாடு அம்பாறை மாவட்டத்தில் எப்படி இருந்தது, அதன் பின்னணியில் இருந்த ராணுவ அதிகாரிகள் யார் என்கின்ற விவகாரம் தான் இப்போது விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தவராசா கலையரசனுடைய விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் போலீஸ் நிலையத்திலே ஒரு சாதாரணமான ஒரு பதிவு மட்டும்தான் இருப்பதாகவும் மேலதிகமான தகவல் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அதே போன்று திருக்கோயில் பிரதேச சபையினுடைய தவிசாளருடைய படுகொலையிலும் அவைதான் இடம்பெற்றிருந்தது. இந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் அமைப்புக்கும் கருணாவுக்கும் இடையில் பிளவு ஏற்பட்ட பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணா சார்புடையவர்கள் எங்கே தங்க வைக்கப்படுகிறார்கள் என்றால் காத்தாங்குடி, ஏறாவூர், நிந்தவூர், அக்கரைப்பற்று மற்றும் முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்ற பகுதியிலே இவர்கள் அங்கே அமர வைக்கப்படுகின்றார்கள். இரவு வேளையிலே அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்லது அவர்களுக்கு முரணானவர்கள் யார் என்று இனம் கண்டு இரவு வேளையிலே சென்று தாக்கிவிட்டு மீண்டும் அந்த பகுதிகளுக்குள் சென்று விடுவது. இதன் பின்னணியில் அந்த ட்ரிப்போலி பிளட்டூனுடைய ஏற்பாடாக இருந்தது தமிழ் முஸ்லீம் விரோதத்தை வளர்த்து தமிழ் முஸ்லீம் கலவரம் ஒன்று அந்த காலப்பகுதியிலே எழுவதற்கான வாய்ப்புகளை நோக்கித்தான் இந்த கருணா அணியினை சேர்ந்த பலர் முஸ்லிம் பிரதேசத்துக்குள் அமர வைக்கப்படுகின்றார்கள் அல்லது முஸ்லிம் பிரதேசத்துக்குள் நகர்த்தப்படுகின்றார்கள். அவர்களும் தினமும் இந்த செயற்பாட்டுகளோடு தொடர்புபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் பல படுகொலைகளை செய்துவிட்டு இவர்கள் அந்த இடங்களுக்கே சென்று வந்த வரலாறும் இருக்கின்றது. அதே போன்று பலரும் மறந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த ஒரு மாட்டுப்பாளையம் பகுதியிலே 5/7/2005 காலப்பகுதியிலே கண்ணமுத்து அருண்குமார் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்படுகிறார். இனம் தெரியாத நபரால். அவர் என்னத்துக்காக படுகொலை செய்யப்பட்டார், எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்பதை கடந்து தமிழ் தேசியம் சார்ந்த பத்திரிகைகளை அவர் எடுத்து வந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாகத்தான் அந்த தகவல்கள் இருக்கின்றன. இவை தொடர்பான விடயங்களும் தூசு தட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது 22/7/2007 காலப்பகுதியிலே கோயிலுக்கு சென்று திரும்பிய தொழில்நுட்பவியலாளர் கணபதி பிள்ளை, சத்தியபாலம், அதே போன்று சீவரட்னம் தாசன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் அட்டப்பள்ளத்திலே சடலமாக மீட்கப்படுகின்றார்கள். அரசு அதிகாரிகளே இலக்கு வைக்கப்பட்டார்கள். பொறியியலாளர் இலக்கு வைக்கப்படுகின்றார், தொழில்நுட்பவியலாளர் இலக்கு வைக்கப்படுகின்றார். அதாவது அவர்களுடைய இலக்கு வைக்கப்படுவதற்கான காரணம் அவர்கள் அரச தொழிலில் இருக்கின்ற போது சில விடயங்களுக்கு ஒத்துழைத்து செல்லாத போது இனம் தெரியாத நபர்கள் தான் படுகொலையை மேற்கொண்டார்கள். இப்போது அந்த இனம் தெரியாத நபர்களின் படுகொலைகள் ஏற்பட்டிருந்தன. அந்த படுகொலை செய்யப்பட்ட காலத்தில் அந்த பிரதேசம், இப்ப அது அம்பாறை மாவட்டம் அல்லது மட்டக்களப்பு மாவட்டம் என்றால் அதில் தாதாவாக செயற்பட்டவர்கள் யார், அந்த தாதாக்களுடைய பின்னணி என்பது தொடர்பில் தான் இப்போது தரவுகளோடு விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. என்ன காரணம் என்றால் இந்த இனந்தெரியாத நபர்களாக தாக்குதலை மேற்கொண்டவர்கள் அச்சத்தின் காரணமாக அதற்கு யார் முகவராக அல்லது அதற்கு யார் உத்தரவிட்டார்கள் என்கின்ற விவரத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்லது போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் பல வழக்குகள் தூசு தட்டப்பட்டிருக்கின்றன, பல வழக்குகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன இடம்பெறப் போகிறது, இன்னும் எப்படியான வகையில் கைதுகள் இடம்பெறப் போகின்றன, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்ற படுகொலைகள், ஊடகவியலாளர் படுகொலை, ஊடகவியலாளர் நடேசனுடைய படுகொலை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை, அதே போன்று விரிவுரையாளர் தம்பையாவின் படுகொலை என்று பல படுகொலைகளை அடுக்கி செல்லலாம். இவற்றின் பின்னணியில் எல்லாம் இனம் தெரியாத நபர்கள், அந்த இனம் தெரியாத நபர்களாக இருந்தவர்கள் இன்று பலர், ஒரு சிலர் இறந்திருந்தாலும் ஒரு சிலர் இன்று சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். அந்த சாட்சியின் அடிப்படையில் இந்த வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லப்படுகின்றன. விரைவில் சட்டமாதிபதி திணைக்களம் நீதிமன்றத்திலே ஒரு வலுவான ஒரு வழக்கினை தாக்கல் செய்து நீதிமன்ற கட்டமைப்பினூடாக அல்லது நீதிமன்ற பொறிமுறையினூடாக கைது செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற அணுகுமுறையினூடாகவே அவற்றை மேற்கொள்வதற்கான அனைத்து உத்தரவுகளும் இப்போது நாட்டிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீதிக்கு புறம்பான வகையில் கைதுகள் இடம்பெறக்கூடாது என்ற வகையிலும் நீதிமன்ற கட்டமைப்புக்குட்பட்டு நீதிமன்ற கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில் தான் கைதுகள் இடம்பெற வேண்டும் என்றும் கைதுகளை நிரூபிக்கக்கூடிய முறையான சாட்சியங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இனந்தெரியாத நபர்களாக வீடுகளுக்குள் சென்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள், கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்று சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். அம்பாறை, மட்டக்களப்பு, இந்த பட்டியல் நீண்டு செல்லுமாக இருந்தால் இன்னும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தில் இன்னும் பல கைதுகள் இடம்பெறலாம். இன்று அல்லது நாளையில்
நடமாடி தெரியக்கூடியவர்கள் கூட சிறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு வலுவான ஒரு நீதிமன்ற பொறிமுறையினூடாக இவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் அல்லது கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருப்பதாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூறுகிறார்கள். இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.